அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா சண்டே டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரேன். அந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் குடுத்து, அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் ஸ்டடி பண்ணியிருந்தேன். ஸோ, இதுவரைக்கும் ஒரு 10 சண்டே டெஸ்ட் முடிச்சிருக்கேன். ஸோ, அதனுடைய கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டோடைய எம்சிக்யூஸ் வந்து புக்லெட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ். வேணும்னா இந்த புத்தகத்த நீங்க வாங்கிக்கலாம். ஸோ, 9384686847 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ, இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் சீரிஸ் குடுத்த ஒரு கன்டென்ட். நான் கொஷின்ஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, வெக்டார் கால்குலஸ் தெரியுதுங்களா? வெக்டார் கால்குலஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே. இப்போ ஃபங்ஷன் எஃப் குடுத்துட்டு, ஒரு வெக்டார் வேல்யூ ஃபங்ஷன் குடுத்துட்டு, அதனுடைய டெல் டாட் எஃபெக்டர் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ, அதே போல உங்களுக்கு வந்து டெல் டாட் டெல் கிராஸ் எஃபெக்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து எஃப் இஸ் போத் சாலிட் அண்ட் இர்ரோட்டேஷனா இருந்தா எஃப் என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. இது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டர். ஸோ, இது போல எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் என்ன பண்ணியிருப்பேன், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பேன். ஸோ, இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் கண்டிப்பா ஒண்ணு கேட்பாங்க. மேக்ஸிமம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்ஷன் phi ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அட் அ பாயிண்ட் 1,1 கேட்பாங்க. ஸோ, அப்போ கிராட் ஃபை முதல்ல கண்டுபிடிக்கணும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். இப்போ கிராட் ஃபை வேணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? டோ பை பை டோ எக்ஸ் டோ பை டிவைடட் பை டோ ஒய். ஓகே. ஸோ, டோ பை பை டோ எக்ஸ் வந்து 2x இன்ட்டு ஒய் கிடைக்கும். டோ பை பை டோ ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ, பாயிண்ட் அட்டு 1,1 பார்த்தீங்கன்னா 1,1ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? கிராட் ஃபை ஈக்குவல் டு 2,1 வரும். ஓகே. ஸோ, இதனுடைய நார்ம் வேல்யூ தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ, கிரேடியன்ட்டோடைய நார்ம் வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ, இதனுடைய நார்ம் என்ன கிடைக்கும்? ஸோ, நார்ம் ஆஃப் கிராட் ஃபை ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பிளஸ் 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 கிடைக்கும். ஓகே. இப்போ ஜென்ரலா நீங்க எந்த ஒரு வெக்டர் எடுத்துக்கிட்டாலும், சப்போஸ் வெக்டர் v ஈக்குவல் டு v1, v2, v3, v4 இப்படி இருக்கு அப்படின்னா, இது நார்ம் ஆஃப் v அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் v3 ஸ்கொயர் பிளஸ் v4 ஸ்கொயர். நீங்க இதை எழுதிக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ, இது வந்து என்னன்னா ஒரு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அதோடைய மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் த ஃபங்க்ஷன் phi ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ இப்படி தான் போகணும். ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்ல எவாலுவேட் பண்ணிட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சா போதும். ஓகே. ஸோ, கர்ல் ஆஃப் வெக்டர்ஸ் என்ன வரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ, கர்ல் ஆஃப் வெக்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டெல் கிராஸ் எஃப் இதுதான் நீங்க போடுறீங்க. கர்ல் ஆஃப் வெக்டர். அப்போ என்ன கிடைக்கும்? ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் போட்டுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட், எஃப் வெக்டார் காம்போனன்ட் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர். ஸோ, ஜஸ்ட் இதை எக்ஸ்பாண்ட் பண்ணினா உங்களுக்கு தெரியும். ஸோ, ஐ வெக்டார் டைம்ஸ் ஸோ டோ இசட் ஸ்கொயர் டிவைடட் பை டோ ஒய் மைனஸ் டோ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டோ இசட். கரெக்டுங்களா? அடுத்து மைனஸ் ஜே வெக்டார் டைம்ஸ் இது பார்த்தீங்கன்னா டோ இசட் ஸ்கொயர் டிவைடட் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டோ இசட். ஓகே. ஸோ, அடுத்து ப்ளஸ் கே வெக்டார் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து டோ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டோ ஒய். ஸோ, இது எல்லாமே பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஆனால் இசட் காம்போனன்ட் 0. ஸோ, அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதெல்லாம் 0 கம்ப்ளீட்டாக இது எல்லாமே வேல்யூஸ் ஃபுல்லாமே 0. அப்போ இதனுடைய கர்ல் ஆஃப் எஃப் வந்து 0 வெக்டார். ஓகே. ஸோ, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக என்னன்னா ட்ரிபிள் ப்ராடக்ட் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏபிசி அப்புறம் சம் இஎஃப் ஜின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ, இதனுடைய ஐ வெக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டேர்ம் போயிடுச்சுன்னா இதனுடைய மைனர் எழுதுறீங்க. பிஜி மைனஸ் சிஎஃப் அவ்வளோதான். அதுபோல் மைனஸ் ஜே வெக்டார் போயிடுச்சுன்னா இது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏஜி மைனஸ் இசி ப்ளஸ் கே வெக்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வரும். அப்போது ஏஎஃப் மைனஸ் பி. ஓகே. ஸோ, இந்த மைனர் வந்து உங்களுக்கு கரெக்டாக டிட்டர்மின் பண்ண தெரியணும். அதுதான் நம்ம வெக்டாரில் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ, இது போல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். ஓகே.
ஸோ இப்போ இதனுடைய யூனிட் நார்மல் வெக்டர் கேட்குறாங்க. அப்போ யூனிட் நம்ம நார்மலைஸ்டு தான் கிரேடியன்ட். ஸோ n cap equal to grad phi divided by norm of grad phi. இதுதாங்க அந்த யூனிட் வெக்டர் டெஃபினிஷன். ஓகே, புரியுதுல்ல? ஸோ யூனிட் வெக்டர் கேட்குறாங்கன்னா நீங்கள் இதுதான் கண்டுபிடிக்கணும் அட் அ பாயிண்ட். இப்போ ஃபஸ்ட்டு கிராட் ஃபை. இப்போ பையோட வேல்யூஸ் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, இப்போ டோ பை பை டோ எக்ஸ் வேல்யூ என்ன 2x வரும். டோ பை பை டோ ஒய் வேல்யூ என்ன 2y வரும். டோ பை பை டோ இசட்டோட வேல்யூ என்ன 2z வரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து கிராட் ஃபை வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக டோ பை பை டோ எக்ஸ், டோ பை பை டோ ஒய், டோ பை பை டோ இசட். ஓகே, ஸோ அப்போது என்ன ஆகும் பாருங்கள், டோ பை பை டோ எக்ஸ் 2x 2y 2z. இப்போ எந்த பாயிண்ட்டுக்குன்னு கேட்குறோம் 1,1,√2 x y z. அப்போ 2,2,2√2 வந்து இது வந்து கிராட் ஃபை. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வெக்டாரை பிடிச்சிட்டாவே எந்த ஆப்ஷன் வருன்றது நீங்கள் கிளைம் பண்ணலாம். இப்போ நார்ம் ஆஃப் கிராட் ஃபை கண்டுபிடிக்கணும் இல்லையா? நார்ம் ஆஃப் கிராட் ஃபை நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2√2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 டைம்ஸ் 2. அப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸோ 16 ரூட் எடுத்தால் 4. ஓகே, அப்போ n cap ஃபார்முலா என்ன? n cap ஈக்குவல் டு கிராட் ஃபை டிவைடட் பை நார்ம் ஆஃப் கிராட் ஃபை. அப்போ என்ன ஆகும் 2,2,2√2 டிவைடட் பை 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும் 1/2, 1/2, 1/2 √2 இப்படி எழுதிக்கலாம். √2/2. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. நீங்கள் பாருங்கள் இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படி கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் இல்லையா? இந்த டெல்டா நோட்டேஷன் உங்களுக்கு தெரியும். கர்ல் ஆஃப் கிராட் ஃபை என்ன? கர்ல் ஆஃப் கிராட் ஃபை தான் கேட்குறாங்க. ஸோ கர்ல் ஆஃப் கிராட் ஃபை வந்து ஆல்வேஸ் 0. ஸோ அப்போ நீங்கள் எந்த ஆப்ஷன் போடணும்? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி கரெக்ட். கர்ல் ஆஃப் கிராட் ஃபை வந்து ஆல்வேஸ் 0. ஸோ ஒரு வெக்டருடைய கர்லோடைய கிராட் ஃபை வேல்யூ வந்து 0. ஓகே, இது டைரக்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இது என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. டெல் டாட் கிராட் ஃபை என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் ஏன் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை பேர் வந்து ரொம்ப ஆவலாக அந்த வீடியோஸ் கவனிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே வருவேன். அதே போல் நான் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நான் கிளாஸ் போட்டுக்கிட்டே வருவேன், விடவே மாட்டேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டு கேட்காதீங்க. நீங்கள் வந்து நோட் போட்டு வச்சுட்டு எல்லா வீடியோவும் ப்ளே பண்ணுங்கள். ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் ஒரு பிளேலிஸ்ட் தனியாகவே இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நோட் போட்டு எழுதுங்க. 10 நோட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த யூனிட் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுக்கு வேல்யூ சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா எஃபெக்டட் ஈக்குவல் டு கிராட் ஆஃப் பை. இது வந்து பை. ஆக்சுவலாக டெல் கிராஸ் எஃப் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னே ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். டெல் கிராஸ் டெல் ஆஃப் பைன்னு வச்சுப்போம். அப்படி வச்சு இது வந்து பை வெக்டர். பை ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட். அப்போ கர்ல் ஆஃப் கிராட் ஃபை ஆல்வேஸ் என்னது 0. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிருக்க வேணாம். போட்டால் வேல்யூ அதான் 0 தான் வரும். செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து பேசிக் ரிசல்ட் ஒன்று. ஆக்சுவலாக டெல் டாட் ஆர் பவர் என் இன்ட்டு ஆர் வெக்டார்னு கொடுத்துட்டிங்கன்னா n + 3 டைம்ஸ் ஆர் பவர் n. ஸோ இது வந்து ஆப்ஷன் டி கரெக்டு. இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ மறக்காமல் இதெல்லாம் படிச்சிருங்க. இது ஸ்கேலார் பொட்டென்ஷியல் ரொம்ப முக்கியமானது. ஸ்கேலார் பொட்டென்ஷியலில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். எஃபெக்டார் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஸ்கேலார் பொட்டென்ஷியல் சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து இது ஆக்சுவலாக எப்படி பார்த்துக்குங்க. எஃபெக்டார் ஈக்குவல் டு 2xy x² + z y அப்படி பார்த்துக்கணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, டோ பை பை டோ எக்ஸ். ஓகே, டோ பை பை டோ எக்ஸ் அதே போல் டோ பை பை டோ ஒய், டோ பை பை டோ இசட். அதுதான் நீங்கள் தனித்தனியாக சொல்ல போகிறீங்க. ஓகே, இப்போது ஒவ்வொரு டேர்முமே நீங்கள் பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து தனித்தனியாக தெரியும். ஸோ இது எஃபெக்டார் கொடுத்துட்டா உங்களுடைய டோ பை பை டோ எக்ஸ் வந்து 2xy அப்படி எடுத்துக்கங்க. அதே போல் டோ பை பை டோ ஒய் வந்து x² + z
அடுத்து டோ பை பை டோ இசட்டோட வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்னு வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியாக ஒவ்வொரு பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோட இன்டகிரேஷன், ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யோட இன்டகிரேஷன், வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டோட இன்டகிரேஷன் போட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் தனியாக கன்வெர்ட் பண்ணிட்டு காமன் டேர்ம்ஸ் பொறுக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கேன். ஓகே, புரியுதுங்களா? இல்லை நான் வந்து இவ்வளோலாம் நான் ஒர்க் பண்ணக்கூடாது, எக்ஸாம் அல்ல, ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் என்ன வேலை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது வந்து 2xy ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் இல்லையா, அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அடிச்சு பாருங்கள் தெரியும். இது கிராட் ஃபை இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோ பை பை டோ எக்ஸ் எது ஒரு 2xy பாருங்கள், 2xy இது 0 இது ப்ளஸ் 2, அப்போ 2xy எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. அப்புறம் செகண்ட் போகணும், செகண்டில் என்ன டேர்ம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதே போல் இது வந்து பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் போட்டு பாருங்கள், டோ பை பை டோ ஒய் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுச்சு, இசட் டேர்ம் வரும் ப்ளஸ் ஜட்டு. அப்போது இந்த வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படியே. அதே போல் டோ பை பை டோ இசட் போடுங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த மாடலில் போடுறத விட இது நீங்கள் இப்படி கொஷின் வையாக போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டோ பை பை டோ இசட் நான் வரும், ஒய் வரணும். ஸோ ஒய் வருதா பாருங்கள், இது 0 ஆகிடும், ஒய்யோட இசட்டோட டெரிவேட்டிவ் போட்டிங்கன்னா ஒய் வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதுவுமே ஒரு ஷார்ட்கட்டு. அதுதான் நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட்கட் ஐடியா கிடைக்கும். ஒர்க் டன் வந்து பை ஆஃப் பி மைனஸ் பை ஆஃப் பி, இது நமக்கு தெரியும். எஃப் ஈக்குவல் டு கிராட் பை இருந்தால் ஒர்க் டன் ஃப்ரம் ஏ டு பி என்னன்னு கேட்பாங்க. அப்போ பை ஆஃப் பை மைனஸ் பை ஆஃப் ஏ போட்டுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இது போல் ஒவ்வொரு யூனிட்டும் போட்டு இது வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு. இப்போ இந்த வீக்குக்கான டெஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருவேன். இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு வீக் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கம்மிங் வீக்கில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்னுடைய குரூப்பில் போஸ்ட் பண்ணது ரியல் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரியலுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் அனுப்புவேன். ஸோ அதனுடைய சொல்யூஷனும் மெச் பண்ணி கொடுத்துருவேன் லாஸ்ட்டாக டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே. உங்கள் டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்னன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இது பாருங்கள், இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டார் கால்குலஸ். ஓகேவா? ஸோ அப்படியே 1 by 1 காட்டுறேன் பாருங்களேன். இது எல்லாமே நான் வீடியோ கொடுப்பேன், 1 by 1 வீடியோ கொடுத்துட்டு வரைய போகிறேன். இந்த ப்ராப்ளம் புக்லெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்லெட்டு. ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு இந்த புக்லெட் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இல்லை நான் டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும், எம்சிக்யூஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காம்போ ஆஃபரில் புக்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னென்னா இது வந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், ஓகே, எம்சிக்யூஸ் காம்போ. ஓகே, ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து 6000 ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ் வித் சொல்யூஷனோட இருக்கும். ஸோ இது வந்து 3 பெரிய பெரிய ஸ்பைரல் புக் இது ஆக்சுவலாக. ஸோ டோட்டலாக ஒரு புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 to 700 பேஜஸ் கிட்ட வரும். ஓகே, இது 3 ஸ்பைரல் வந்துடும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்கு 10 சாப்டர் போட்டிருக்கோம், 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்கு. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் புக்கு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் 2023 உடைய சொல்யூஷன் புக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 புக்கு, அதாவது யூடியூப் அப்லோடட் கிளாஸ் மெட்டீரியல், இது தனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போவில் ப்ரொவைட் பண்ணுவேன். 3 ஸ்பைரலு, 2 ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, ஒரு சொல்யூஷன் புக்லெட்டு. இது வந்து தனி யூடியூப் கிளாஸ் மெட்டீரியல் புக்லெட்டு, கிளாஸ் அப்லோடட் மெட்டீரியல் ஒன்று. அதுக்கப்புறம் 5th பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். இது நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். இது 2 புக்லெட் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 5 புக்லெட் வரும். ஓகே, இந்த 5 புக்லெட் வந்து நீங்கள் காம்போவில் வாங்கிட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ இது வந்து தனியாக இருக்கும். இது வரைக்கும் அப்லோட் பண்ண யூடியூப் கிளாஸ் மெட்டீரியல், அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொஷின், இதோ இப்போ பார்த்துட்டோம்ல அந்த டெஸ்ட் கொஷின். ஸோ இது எல்லாமே வெக்டார் கால்குலஸ் தான் போயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ வெக்டார் கால்குலஸில் ஹெவியாக கொஷின்ஸ் வச்சுட்டேன். அடுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதெல்லாம் பிடி. ஸோ பாருங்கள் எவ்வளோ எம்சிக்யூஸ் வந்து நீட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
சொல்யூஷனோட இருக்கும். அதேபோல என்னுடைய கிளாஸஸ் நீங்க கவனிச்சுக்கிட்டே வரணும். மார்னிங், ஈவினிங் கிளாஸ் குடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ நீங்க கிளாஸ் பார்த்துக்கிட்டே வரணும். ஓகே. பாருங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான புத்தகம். ஓகே. ஸோ இப்போ பிடிஎஃப் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிப்போம்னா, ஓடி டெஸ்ட்டுக்கு கன்டென்ட் கொடுத்தது. 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொஸ்டின் இது ஆக்சுவலா. எவ்ரி வீக் சண்டே போட்ட கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக வேணும்னாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் கூட நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. டெஸ்ட் சீரியஸ் மட்டும் தனியாக இருக்கு. எவ்ரி வீக் சண்டே ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட். இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பாருங்க. இப்போ பிடிஏ இவ்வளோ வந்துட்டு இருக்கு பாருங்க. பிடி சொல்யூஷன்ஸே இவ்வளோ இருக்கு பாருங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஷின். அந்த 50 கொஷின்ன்றது சாதாரண கொஷின் இல்லை. 10 சாப்டரே படிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கொஷின் புக்லெட்டு. நான் கிளாஸும் கொடுத்துக்கிட்டே வருவேன். அதை நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும். இன்னைக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் புக்லெட்லேருந்து இந்த கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் கிளாஸ் போடுவேன். ஸோ போடுறச்ச நீங்கள் அந்த கிளாஸும் நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும், நீங்கள் சைட் பை சைட் பார்க்கணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்ணிட்டேன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஞ்சம் ஹையர் லெவலாக போகுது. ஸோ ரெண்டு பார்ஷியல் போட்டிருக்கோம் பாருங்க. அடுத்த டெஸ்ட் இது. ஓகே, பாருங்க அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபூரியர் வச்சுட்டோம் பாருங்க. இந்த புக்லெட்டு வச்சுக்கோங்க கையில். 2 புக்லெட் வரும். ஒன்று டெஸ்ட் சீரியஸு, இன்னொன்று வந்து யூடியூப் அப்லோடட் வீடியோஸ். ஓகே, அது தனி. அதுக்கப்புறம் அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு. இதை தெரியுங்களா? இல்லை ஃபூரியர் சீரியஸ் அண்ட் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தனியாக டெஸ்ட் பேட்ச் போட்டேன். இது போல் ஒவ்வொரு சாப்டருமே மெர்ஜ் பண்ணி சூப்பராக உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இமீடியட்டாக இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். மிஸ் பண்ணாமல் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகே, வேறு என்ன டீட்டெயில் வேணும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எம்சிக்யூஸ் புக் பண்ணணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.